எப்படி எஸ்ரங்கன்றெல்லாம் பெருக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தாங்க ஏரங்கன்றெல்லாம் மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு கருகர்காலன். யாரா அந்த கருகர்காலன் கேக்குறீங்களா? அதாங்க ஷேடோ டஸ்க். கருகர்காலன் கூட சண்டை போடுற அந்த நிலைமையில ஜின்வுக்கு இருந்த மேஜிக் பவரோட இதோட மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது கிட்ட வராம அது தூரத்துல நின்று சண்டை போட்டுருந்துச்சுன்னா அது ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அது எப்போ அசைசன் மாதிரி கிட்ட வந்து சண்டை போட்டுச்சோ அது ஜின்னுவே சொல்லியிருப்பான், நீ ஒரு மெஜிஷியனா இருந்துட்டு அசைசன் கிட்ட வந்து சண்டை போட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது கேட்காம அது கிட்ட வந்து சண்டை போட்டு தோத்துருக்கும். டாக்டர் செஞ்சு எப்படி தூரத்தில் நின்று மேஜிக் பவர் வச்சு சண்டை போடாம ஹல்கு கிட்ட போய் ஒத்த சண்டை போட்டா என்ன நிலைமை ஆகுமோ அதே நிலைமை தான் இங்க ஜின்னு கிட்ட டஸ்க் சண்டை போடும் போதும் ஆச்சு. ஏன்னா அது மேஜிக் பவர் யூஸ் பண்றது, அதுக்கு சண்டை போடவே வராது. அதோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே மேஜிக் பவர் தான். இது ஷேடோவா மாறினதுக்கு அப்புறம் ஜின்வுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க 12வது எபிசோட்ல அதோட ஒத்த நெருப்பு மொத்த எறும்பி கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அதோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா அது கூட இன்னொரு மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஸ்டோன் கிடைச்சனால அதோட மேஜிக் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டஸ்கோட பவர் இந்த மாதிரி பீஸ்ட் கூட சண்டை போடும் போது மட்டும் தான் யூஸ் ஆகும் நினைச்சாதீங்க. ஏன்னா மற்ற மோனர்க்கெல்லாம் பூமிக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட மேஜிக் பவர் சப்ரஸ் பண்ற அளவுக்கு இதோட மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி டஸ்கோட மேஜிக் பவர் பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். உங்க யாருக்கெல்லாம் டஸ்க் ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.